ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒசரம் அடிக்கல, 4வது மாசம் இன்னும் மார்ச் அடுத்த வருஷத்துக்கு இப்ப பேனர் அடிச்சுட்டு போறாங்க. நாங்க எங்க அடிப்போம்? இப்ப தளபதி வந்து இப்ப அடுத்த மாசம் இங்க வர போறாரு, நாங்க எங்க அடிப்போம்? எங்க பேனர் இருந்துச்சு, எங்க பேனருக்கு மேலதான் அவங்க ஒட்டுறாங்க, அதை கிழிச்சு எறிட்டு இதை அடிச்சிருக்காங்க, மிரட்டிட்டு போறாங்க. நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, சொன்னல அடிச்சு பாருங்கறாங்க, என்ன பண்ணலாம்? மாநாட்டுக்கு அங்க பக்கத்துல மாரியம்மன் கோயில் இருக்கு, அந்த இடத்துல இங்க இருக்க நிர்வாகி பகுதி செயலாளர் இங்க இருக்கா, அப்படி அந்த தம்பி வந்து ஒரு பிளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்க. மாநாட்டுக்கு வரவேற்று பொதுமக்களை வரவேற்று ஒரு பிளெக்ஸ் பேனர் வைக்கிறாங்க. நம்ம மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு வைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக மதுரையில் நடந்த மாநில மாநாட்டுக்கு இந்த கோட்டை பகுதியை சேர்ந்த பகுதி செயலாளர் ரிஸ்வான்கிற தம்பி இந்த பில்டிங்ல ஜி பிளாக்ல இருக்கிறாப்படி அவங்க அந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே சேர்ந்து கோட்டை மாரியம்மன் கோயில் ஒன்று இருக்கு, அந்த இடத்துல ஒரு பிளெக்ஸ் வைக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாமே திமுக காரங்க வைக்க வேணாம்னு சொல்றாங்க. அப்ப நான் கூப்பிட்டு இடைஞ்சலா இருக்குன்னாங்க, வேண்டாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுக்கு முடியறதுக்கு முதல்ல எடுத்துட்டேன். காவல்துறையும் கூப்பிட்டு சொன்னாங்க, எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடி மாநாட்டுக்கு இந்த பகுதியில் இருக்கவங்க அந்த வீட்டுக்கு ஒட்டின மாதிரி ஒன்று வச்சாங்க, அது ரோட்டுக்கு இடைஞ்சலா இருக்குனாங்க. நாங்க உள்ள தள்ளி காவல்துறை என்ன அறிவுரை சொல்லுதோ அதன்படி நாங்க வச்சோம். அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்சு மறுநாள் நாங்க எடுத்துட்டோம். இந்த செவுத்துல பாத்தீங்கன்னா முகரம் பண்டிகை அப்போ ஒரு சுவரொட்டி ஒன்று ஒட்டி இருக்காங்க, இந்த பகுதி செயலர் ஒட்டி இருக்கிறாப்படி. முகரம் பண்டிகை முடிஞ்ச உடனே அவங்க அது மேலேயே கேட்காமயே ஒட்டிட்டாங்க. திமுக சேர்ந்த நிர்வாகிகள் மேல ஒட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, என்னுடைய பிறந்தநாள் வரும்போது ஓட்டுற இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று ஒட்டிக்கிறேன்னு வாய் மொழியா கேட்கும்போது, பரவாயில்ல நீங்க ஒட்டிக்கோன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. சரி ஒட்டலான் இருக்கும்போது இப்ப கேட்டிருப்பாங்க போல இருக்கு. இவங்க கேட்காமயே இவங்க எங்க கட்சி நபர்களை கேட்காம அவங்க அது மேலே இப்ப போஸ்ட் ஒட்டிருக்காங்க. இவங்க போய் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எனக்கு விடுறேன்னு சொன்னீங்க, இருக்கிற அத்தனை ஹவுசிங் போர்டுக்கு அத்தனை இடமும் நீங்க பாத்தீங்களா தெரியும், எல்லாமே அவங்களோட பிளெக்ஸ் பேனர் தான் இருக்கு. நாங்க ஒன்னாவது கொடுக்கணும், இந்த ஜி பிளாக்ல நான் பகுதி செயலாளர் இருக்க, நான் குடியிருக்கேன், அதனால எனக்கு இது ஒரு இடமாவது கொடுங்கன்னு கேட்கும்போது விட முடியாது பாத்துக்கோ அப்படின்ட்டு கூப்பிட்டு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அதனால இஷ்யூ ஆச்சு. கூப்பிட்டு இப்ப காவல்துறை பேசினாங்க. இங்க இருக்க மக்கள்கிட்ட பேசிட்டு யாரோட பேனர் வேண்டாம், ஏன்னா இப்ப அவங்க ஒட்டுவாங்க, வேற யாரும் வந்து கிழிச்சிட்டு போயிருவாங்க, நான் தான் கிழிச்சுன்னுவாங்க. நான் பேனர் வைப்பேன், எனக்கு அனுமதி ஒரு இடத்துல அனுமதி கொடுத்தாலும் நான் ஒட்டுவேன், அவங்க வந்து கிழிச்சிட்டு போயிருவாங்க. அதனால யாரோட பேனரும் வேண்டாம்னு சொல்லி காவல்துறையில பேசினாங்க. அவங்க நான் சொல்லியிருக்கேன், யாருக்கும் பேனரை அனுமதிக்க வேண்டாம், நாங்க எங்க பேனர் எடுத்துறோம், எங்களுக்கு ஒரு இடம் கூட இங்க கிடையாது, வேற எங்கேயாவது காவல்துறை இருக்குன்னு சொன்னா நான் எடுக்கிறதுக்கு முழு சம்மதத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அவங்களுக்கு எந்த பேனரும் அனுமதிக்க வேண்டாம். இது ஒண்ணும் இதுல போய் என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்ல. இவங்க சின்ன விஷயம் பெருசாக்குறாங்க, எல்லாமே நாம தான் வெட்டணும்னு நடக்கிறாங்க. நாங்க பேனர் தான் ஒட்டி நாங்க வந்து கட்சி வளர்த்துற அவசியம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு எல்லா ஒரே ஒரு முகம், எங்க கழக தலைவர் தளபதி மட்டும்தான், அவர் தான் எங்களுக்கு ஒரே பிராண்ட், ஒரே முகம். அது ஒட்டினாலும் சரி நாங்க வர போறோம். அவங்களுக்கு ஒரு ஆசை, நம் இருக்கிற இருப்பிடத்தில் நம்ம இருக்கிற இந்த பிளாக்லயே ஒட்ட முடியல அப்படின்னு வருத்தப்படுறா. அப்படி அது ஒரு இடம் பெருந்தன்மையோட விட்டுட்டு போயிடலாம். அவங்களாம் நூற்றாண்டு விழா கண்ட கட்சி அது, அவங்களாம் தாராளமா விடலாம். என்னமோ இது ஒரு பெரிய விஷயமா விட மாட்டேங்கிறாங்க. இங்க இருக்க நிர்வாகிகள் தான் மூத்த நிர்வாகிகளா இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒன்னும் சொல்றது இல்ல. இது ஒரு பெருசாக்க வேண்டாம், பேசிட்டாங்க, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அது இன்னொரு இது கத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த பிறந்தநாள் இல்லாம முதல்வருக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்ச பிறந்தநாள் வரைக்கும் டேட்டை போட்டுக்கிறாங்க, பொங்கல் வரைக்கும் போட்டுக்கிறாங்க, அடுத்த தீபாவளிக்கு போட்டு 2026 வரை தீபாவளிக்கு போட்டு ஒட்டிக்கிறாங்க. இது ஒரு புது முறையா இருக்கு. முதல்ல அப்படி இருக்காது. ஒரு கட்சிக்காரங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நான் வச்சுக்கிறேன், என் கட்சி பங்கன் நான் வச்சுக்கிறேன், உங்க கட்சி பங்கன் நீங்க வச்சுக்கணும், நல்ல ஒரு அணுகுமுறை இருந்துச்சு. இப்ப இந்த அணுகுமுறை வயது இளவயதா இருக்காங்கல்ல, அதனால அவங்க அணுகுமுறை இல்லாம இருக்கு. மூத்த நிர்வாகிகள் அந்த மாதிரி விட்டு கொடுப்பாங்க. நான் போய் கேட்டாலும் சரி வச்சு கூட இங்க இருக்கு அத்தனை பேர் எனக்கு பழக்கம் தான். நான் பிறந்து வளர்ந்த இடம் தான் இது, இந்த அண்ணா நகர் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். இங்க இருக்கு அத்தனை வீட்டுல இருக்கும் எனக்கு பழக்கம் தான். நான் இப்ப உரிமையோடு கேட்டாலும் சரின்னுவாங்க. இப்ப வர இளம் தலைமுறை அந்த மாதிரி மனநிலை இருக்காங்க. இப்ப மூத்த நிர்வாகிகள் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் சொல்ல மாதிரி வச்சு கூட தம்பி அப்படின்னா விடுவாங்க. அப்படிதான் 2 பேருமே இருந்துட்டு இருந்தோம். இப்ப இதெல்லாம் புதுசா நடந்துட்டு இருக்கு. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும், எது வந்தாலும், எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும், தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், ரம்ஜானா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், கழகத்தில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் இந்த பில்டிங்கில் தான் பேனர் அடிப்போம். பிறந்ததுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் அடிப்போம். முத இந்த பில்டிங்லலாம் அடித்ததே நான் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி நான் அடித்த பேனருக்கு மேலே டிஎம்கேக்காரங்க வந்து இந்த இடத்துல என் பேனருக்கு மேலேயே பேனர் ஒட்டிட்டாங்க. சரி நம்ம அண்ணனுங்க தானே, நம்ம மூத்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு, அண்ணா நீங்கள் இந்த தடவை அடிச்சுக்கோங்க, நான் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அடிச்சுக்கிறோண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போது போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மொஹரமுக்கு நான் பேனர் ஒட்டியிருந்தேன். அதுக்கப்புறமும் எங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் பேனருக்கு மேலேயே அவங்க பேனர் ஒட்டிட்டாங்க. ஒட்டினதுக்கப்புறம் ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா இது டேட்டு முடியட்டும், பிறந்த நாளுக்கு அடிக்கிறோம் அப்படின்னாங்க. சரிண்ணா அப்படின்ட்டேன். அவங்க அடித்தது நவம்பர் 27க்கு அடித்தாங்க. நாளைக்கு தான் நவம்பர் 27.
அது வரைக்கும் எங்களால் மொஹரமில் அடித்தது 6 மாதமாக நாங்கள் அந்த பேனருக்கோசரம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். நாளைக்கு அடிக்கலான்னு நாங்கள் வச்சுருந்தா எங்களுக்கு முன்னாடியே வந்து நாளைக்கு டேட்டே முடியல அவங்க அடித்த பேனருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ எல்லா இடத்துலையும் அடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ரம்ஜானுக்கோசரம் அடிச்சிருக்காங்க. டேட்டு மார்ச் 31 அடிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் மார்ச்சுக்கோசரம் அடிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு கேட்டால் 4 பேனரும் அதுக்கு தான் அடிச்சிருக்காங்க. எதுக்கோசரம்னு நான் கேட்டால் அங்கே பாருங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களை வாழ்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் காணும் அவங்க பிறந்தநாளுக்காக போட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு இப்போ அடிச்சிருந்தா நாங்கள் எங்கே போய் அடிப்போம்? நடுவில் எவ்வளோ ஃபங்க்ஷன் வருது. அதுக்கோசரம் எங்கள் ஆளுங்க, எங்கள் அப்பா அம்மா ஆமாம், இது தொடர்ந்து ஒரு 8 மாதமாக அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எங்கள் ஆளுங்களாம் வந்து கேட்டாங்க. நானும் ஃபோன் பண்ணி, ஆனால் இந்த இடம் மட்டும் விட்டுருங்க, மற்ற இடம் அடிச்சுக்கோங்க, நான் எப்பயும் அடிக்கிற இடம் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் முடியாது, நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இந்த கோட்டை பகுதி செயலாளர் டிஎம்கேலேருந்து இப்ராஹிம் அவங்க வந்து சொல்கிறாரு. நான் வந்து இப்ராஹிம் அவங்க வந்து அப்படி சொல்கிறாரு. நான் வந்து என்னென்ன இப்படி சொல்கிறேன், நான் அண்ணன் மாதிரி நினச்சி அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள். நான் கேஸ் கொடுத்து போலீஸ்காரங்களாம் கூப்பிட்ருக்கேன், இன்ஸ்பெக்டர் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படி நம்ம வக்கீல்லாம் வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பாக சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பேர் ரிஸ்வான், கோட்டை பகுதி செயலாளர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.